வணக்கம். பனையப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நீட் தேர்வில் கம்மலை கைட்டுங்க, மூக்குத்தி கைட்டுங்க, அதாச்சும் கொலுசை கைட்டுங்க, இதெல்லாம் என்ன ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க செய்யக்கூடிய வேலையை இதெல்லாம். நீட் எக்ஸாம் எழுதுறதா அறிவு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறோம். இது கம்மலில் வச்சு பிட்டு அடிப்பாங்க, அதில் பிட்டு அடிப்பாங்கன்னு நினைச்சானுங்கன்னா இந்த அரசாங்க இந்த அதிகாரிகள், இந்த கல்வி அதிகாரிகளுடைய புத்தி எந்த அளவுக்கு இருக்குது, அப்போ அவன் படித்த படிப்பு எப்படி இருக்கும். இந்தியா ஏன் குட்டிச்சவராச்சின்னு தெரியுது அவங்களுக்கு. குட்டிச்சவராகினதுவே இந்த தப்பாக படிச்சுட்டு திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு மட்டுமே படித்த பசங்களால தான் இந்த தேசத்தை அழிச்சிட்டானுங்க. தேச துரோகியாகவே வளர்ந்துட்டானுங்க. போலி படிப்பு, இந்த படிப்பு தேசபக்தி கற்றுக் கொடுக்கல, மக்களுக்கு ஒரு நல்ல பண்பாடு கற்றுக் கொடுக்கல. எதுக்கடா இந்த மாதிரிலாம் நீட்டில் போய் அதை எடு, இதை கைட்டு, அதை கைட்டு, இதை கைட்டுன்றீங்க அறிவுகட்ட முண்டங்களா. இதெல்லாம் படிக்காத பயிலுங்களாம் ஆட்சிக்கு வந்துடுறானுங்க. அவனுங்க அறவர படிப்பை படிச்சுட்டு இன்னத்தை அவனுக்கு தெரியும். பட்டறிவும் கிடையாது, படிப்பறிவும் இல்லாத பசங்க. இந்த நாய்ங்களாம் இந்த நாட்டை நாசம் பண்ணிக்கின்னு இருக்குது. ஏண்டா கல்விக்குன்றது ஒரு தேவை தான். அதுக்காக இந்த மாதிரி அதிகார அத்துமீறல்ன்றது ரொம்ப தப்பு. ஒரு மனுஷன், ஒரு பெண் மூக்குத்தி கூட போட்டு மூடக்கூடாது. ஏன் ட்ரெஸ்ஸே போட்டு போடாமல் எழுதுங்கன்னு சொல்லுங்களா. இதை விட என்ன இருக்குது? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? காரி துப்புற மாதிரி இருக்குது மானங்கட்ட பசங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படிப்பட்ட நீட்டு தேர்வு எழுதி தான் டாக்டர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? எவ்வளோ எழுதுகிறவன் எழுதிட்டோம், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.